யோபு 23 வசனம் 14 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர். For he will complete what he appoints for me என்று இங்கிலீஷ் பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. He will complete the things. நிறைவு செய்யக்கூடிய இல்லை அரைகுறையாக இருக்கக்கூடிய காரியங்களை அழகாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமா, அவர் சொல்கிறார் இன்னும் தொடரும் என்று சொல்கிறார். இது போல இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தேவன் அவர். அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொன்ன சமயம், அந்த டைம் ரொம்ப ஃபேவரபிளான சிச்சுவேஷன் கிடையாது யோபுக்கு. நமக்கு தெரியும், யோபுவின் நண்பர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் தேமானியனாகிய எலிப்பாஸ். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பர்சனாலிட்டி, ஆழ்தத்துவங்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் வித்தியாசமான ஆட்கள். தேமானியனாகிய எலிப்பாஸ் எப்படிப்பட்டவர்? ரொம்ப சென்சிட்டிவான ஆள். அநேக காரியங்களை அவர் பேசுகிறார். அதற்கப்புறம் பார்க்கும் பொழுது பில்தாதுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ரொம்ப லாஜிக்கலாக பேசுகிறார். அடுத்து 3வது இன்னொருத்தர் இருக்கிறார், சோபார்னு ஒருத்தர் இருக்கிறார், ஹாட் டெம்பர்ட், எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிற பாட்டி. இவங்க 3 பேரும் யோபுவிடம் பல காரியங்களை சொல்லி 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 யோபுவை கலங்க வைத்து பயந்து போன பிற்பாடு யோபுக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு. எப்படியாவது ஆண்டவரை பார்த்து என்னுடைய நியாயத்தை கேட்கணும், அவரை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கலக்கத்தில் இருக்கும் பொழுது யோபுவுக்குள் ஒரு வார்த்தை வருகிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார், எனக்கென்று குறித்திருக்கக்கூடிய காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். அது மட்டுமா, இது போல இன்னும் அநேக காரியங்கள் இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், முதலாவது உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக சில காரியங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை, அருமையான சகோதரா சகோதரி, சில ஸ்பெசிஃபிக் திங்ஸை, குறிப்பிட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே போல நிறைவும் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே குறித்த சில காரியங்களை, அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். சில குறித்த நன்மைகள் நமக்காக இருக்கிறது, சில குறித்த காலங்கள் நமக்காக இருக்கிறது, நமக்காய் குறிக்கப்பட்ட இடங்கள் இருக்கிறது. பைபிளில் அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சோர்ந்து போய், உள்ளம் உடைந்து போய், கலக்கத்தோடு இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்காய் நான் சொல்லக்கூடிய காரியம், பிரதர் சிஸ்டர், உங்களுக்கான குறித்த நன்மைகள் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். There are some specific blessings for you. என்னென்ன நன்மைகள் ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வருகிறது. அது மட்டுமா, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லையா? ஹல்லேலூயா! எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், வேற்றுமை நிழலும் இல்லாமல் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஆண்டவர். ஆகவே யோபு சொன்னது போல குறித்த காரியங்களில் முதல் விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சில ஸ்பெசிபிக் நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சரீர பிரகாரமான நன்மைகளாக இருக்கலாம். அதை நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். ஏதாவது நடக்குமா? எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போய், எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய், எத்தனையோ காரியங்களை முயற்சி செய்து என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே, எல்லாமே ஃபெயிலியராக இருக்கேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். சரீர பிரகாரமான நன்மைகளையும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்கி உங்கள் வயதை திரும்ப கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் ஆக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா! ஒருவேளை பெற்றோர்கள் சிலர் ஏக்கத்தோடு இந்த இடத்துல நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கான ஒரு நன்மை இன்னும் நடக்கலையே. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது நன்மைக்காக நீங்கள் ஏக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? ஈசாக்கு ஒரு ரெபேக்காளை கொடுத்த தேவன், ஹல்லேலூயா, உங்களுக்கும் சரியான குறிப்பிட்ட நபரை அனுப்புவார். ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றை, அதையும் நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். அநேக வேளைகளில் நாம் யோசிப்போம். எப்படி யோசிப்போம்னா,
எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, என்னுடைய கைகளில் ஒரு பெரிய விருப்பங்கள், விஷ் லிஸ்ட்லாம் நான் வச்சிருக்கிறேன், இதன்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கலாம். எவ்ரிதிங் இஸ் ஓகே. உங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் 1 2 3 எல்லாத்துக்கும் மேல ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஆண்டவரே, நீர் குறிப்பிட்ட நன்மை, நீர் குறிப்பிட்ட நபர் எங்க வாழ்க்கையில வரும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை தேடி 3 பேர் வர்றாங்க. பிலிப்பும் அந்திரேயாவும் ஒரு அருமையான ஆளை கூப்பிட்டு வராங்க. நத்தான்வேலை கூப்பிட்டு வராங்க. நாத்தான்வேல் வரும் பொழுது பிலிப்பு சொல்லுகிறார், பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து, நியாயப்பிரமாணத்திலும் மோசேயும் மற்ற தீர்க்கதரிசிகளும் சொன்ன இயேசுவை நாங்கள் உனக்கு காண்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுன்னு சொன்ன உடனே நாத்தான்வேலுக்கு ஒரு ஷாக்கு. ஐயோ, இதுவரைக்கும் அந்த நாசரேத்தூர்ல இருந்து எதுவுமே நல்ல விஷயம் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் படக்குன்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். நாசரேத்தூர்ல இருந்து நன்மையானது ஏதாவது வருமா அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், வருமா வராதா நாங்க சொல்ல மாட்டோம், வந்து பார். ஹல்லேலூயா. Come and see. Hallelujah. தேவ சமூகத்துக்கு வந்து பாருங்க, நன்மைகள் கிடைக்குதா இல்லையான்றது அதுக்கப்புறம் நீங்களே சாட்சி சொல்வீங்க. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். Come and see. You will see the God's glory. அதற்கப்புறம் வந்து பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் நிழலில் இருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொன்னவனே அதுக்கு மேல ஆச்சரியம் இருக்கு. உடனே அவர் சொல்லுகிறார், ரபி, போதகரே, நீர்தான் யூதருக்கு ராஜான்னு சொன்னவனே அவர் சொல்வார், இயேசு சொல்லுகிறார், நான் அத்திமரத்தின் கீழே இருக்கிறேன் சொன்னதுனாலயா என்னை விசுவாசிச்சு சொல்றேன், இதிலும் பெரிதான இவளை காண்பாய் என்று சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த முறை வாசிக்கும் போது நான் கண்டுபிடிச்சேன், இந்த நாத்தான்வேல் யோவான் 1ஆவது அதிகாரத்திலே வருவார், 21ஆவது அதிகாரத்தில் 2 இடத்துல வருவார். In the beginning and in the end ரெண்டுலையும் பார்க்கிறோம். அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த நாத்தான்வேலுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளையும் இந்த நல்ல தெய்வத்தையும் பார்த்த உடனே அவருக்குள்ள ஆசை, கடைசி வரைக்கும் அவரை விட்டு தூரம் போகாம பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ நன்மைகளை செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால இந்த நாத்தான்வேல் சாப்டர் நம்பர் 1லயே இருக்கிறாரு, சாப்டர் 21லயே இருக்கிறாரு. In between he was there. இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் நன்மைக்காக தேவனை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ உங்களுக்கான குறித்த நன்மைகள் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த காலம் என்று சில காலங்களை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் வாழ்க்கையில் சில நாட்கள் கடந்து போகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், மனைவிக்கும் யோபுவுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதன் மத்தியில் நண்பர்கள் பார்க்க வந்தவங்க ஆறுதல் சொல்லதான் வந்தாங்க, ஆனா அவங்க பேச்செல்லாம் வித்தியாசமா மாறிடுச்சு. மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. நமக்கு சில நல்ல காரியங்களை செய்யணும்னு வரலாம், அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த நிலைமையும் பார்த்த உடனே அவங்களுடைய கான்வர்சேஷனே மாறி போகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் யோபுவுக்குள்ள கலக்கமும் பயமும் கலந்த அந்த நிறைந்திருந்த சூழ்நிலையில் தான் ஒரு வார்த்தை ஒன்று உருவாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருள் சூழ்ந்த நேரத்திலும், நம்பிக்கையே இல்லாத நேரத்திலும், எதிர்காலம் நமக்கு இருக்குதான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்திலும் உங்களுடைய இதயத்திலே ஒரு வார்த்தை உதிக்கும். அது கர்த்தருடைய வார்த்தை. அது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும் என்றால், உங்களை தூக்கி விடக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, சோர்ந்து போகிறவங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஆகவே தான் விசுவாசத்தோடு யோபு சொல்லுகிறார், எனக்கென்று குறிக்கப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சரி, யோபுவுக்கு என்ன காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது? நான் யோசித்து பார்த்தேன். யோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகாக ரீபில்ட் பண்ணுகிறார். கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எம்டியா போச்சுன்னு எல்லாம் நினைச்சாங்க, வெறுமையாயிருச்சு, சிதைந்து போயிருச்சு, உடைஞ்சு போயிருச்சு, அவ்வளவுதான் நினைச்சாங்க. He rebuilt. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? One of the chief designer and the chief engineer in the whole world. அகில உலகத்தையும் திட்டம் பண்ணி அழகாய் படைத்த ஆண்டவர், வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்த பூமியை சகலவற்றாலும் அழகாய் நிரப்பின ஆண்டவர், உடைந்து போன வாழ்க்கையை மறுபடியும் அவரால் கட்ட முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், கடைசியில் இருக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி நல்லா ஹல்லேலூயா சொல்லுவோம்.
உடைந்து போன, வெறுமையாய் போன, ஒருவேளை இனிமே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய, எம்டியா இருக்கக்கூடிய, வாய்டா இருக்கக்கூடிய, அழகற்று இருக்கக்கூடிய காரியங்களை ஸ்கிராட்ச்ல இருந்து கர்த்தர் ரீபில்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொன்ன யோபுக்கு அப்படியே நடந்ததை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அந்த புக் முடியும் பொழுது ஒரு கம்ப்ளீஷன் ஆவியானவர் கொடுத்து முடிக்கிறார். ஹல்லேலூயா, எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்கம்ப்ளீட்டா முடிக்கல. இந்த வார்த்தையை யோபு சொன்ன மாதிரியே அந்த புக் முடியும் பொழுது ஆண்டவர் அழகா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறார். ஆகவே இன்று விசுவாசிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கான நன்மைகளா இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கான நன்மைகளா இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய பிற்காலங்களுக்கான திட்டங்களா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை நம்புவோம், இயேசுவை விசுவாசிப்போம். அவர் வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நமக்காய் குறித்த காரியங்கள், நன்மைகள் நமக்காக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறித்த காலத்தை குறித்தும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை பற்றியும் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே முற்பிதாக்களில் ஒருவராய் இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும் பொழுது, குமாரனை கொடுத்து வாக்கு கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்துகிறார். அது ஆதியாகமம் 17 வாசிக்கிறோம், 21 இருக்கும். ஆதியாகமம் 21:2 அதை குறித்து வாசிக்கிறோம். There was a specific time given to Abraham. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சில குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆண்டவர் குழந்தை உருவாகிறதுக்கு முன்பதாக இந்த காரியங்களை சொல்லும் பொழுது ஆபிரகாமால் விசுவாசிக்கவே முடியல. ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஃபெய்த்ஃபுல்லான, ஜென்யூனான நல்ல ஒரு எலியேசரை கொடுத்துருக்கிறீங்க, ஒருவேளை அவர் மூலமா சந்ததி விளங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து, இல்ல, நோ ஆபிரகாம், நீ சொல்றது தப்பு. உன்னுடைய சரீரத்திலிருந்து, உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு புத்திரன் ஈசாக்கு வருவான், அவன் மூலமாய் சந்ததி விளங்கும் என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் அந்த வாக்கை கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். குறித்த காலத்தில் சாராள் ஒரு கற்பம் தரிப்பாள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமா, பின்பதாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் சொல்லப்பட்ட குறித்த காலத்திலே ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். சரீரமெல்லாம் செத்து போயிருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, நம்மளால ஒரு நம்ப தகுந்த எந்த ஒரு கிரிப்பும் இல்லாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் குறித்த காலத்தில் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு ஒத்திருக்கக்கூடிய ஒரு வசனம் வேதத்திலே இருக்கிறது. பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்கும், அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் என்ன செய்திருக்கிறாரா, வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த நாள் மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவரோடு கூட நடக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் கண்ணீரோடு இந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க. அடிக்க ஒரு முறை ஒரு கேள்வி கேட்குறீங்க, when and how, ஆண்டவரை எப்பொழுது எப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கான பதில் ஆண்டவர் இந்த இரவு வேளையிலே கொடுக்கிறார். there is a time for everything. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. சகோதரா, சகோதரி, that is what the specific time, ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற appointed time, குறித்த காலம் ஒன்று ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:26 வரும்பொழுது, ஆண்டவர் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மேல் குடியிருக்க பண்ணி, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் நமக்காக குறித்திருக்கிறாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரதர். அவர் குறித்த இடங்களுக்காக எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் ஸ்பெசிபிக்கா சில இடங்களை குறித்து வைத்திருக்கிறதுனால அவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய சகல அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் எல்லாவற்றையுமே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சில மற்ற குடும்பங்களை பார்த்து, மற்றவர்களை பார்த்து நமக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக குறிக்கப்பட்ட இடத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளியில போய் நீங்க வேண்டிய சப்போர்ட்டை தேடுறதை விட இருக்கிற இடத்துல கர்த்தர் சப்போர்ட்டை கொடுப்பார். ஹல்லேலூயா. எலியாட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், கேரி தாற்றங்கரையில போய் நான் சொல்ற வரைக்கும் அதே இடத்துல இருன்னு சொல்றார். ஆச்சரியமா இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம்,
ஒரு வைல்ட் லைஃப் மாதிரி, ஒரு வன சஞ்சாரி மாதிரி, ஒரு வனத்துல போய் குடியிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அனந்த ஞானமுள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எப்படிப்பட்ட தேவன்? அனந்த ஞானமுள்ள தேவன். ஆமென், ஹalleluya. எந்த டைரக்ஷன்ல யாரை அனுப்பணும்னு தெரியும், எப்படிப்பட்ட உதவியை யாருக்கு அனுப்பணும்னு தெரியும். ஆகவே எலியாவுக்கு சொல்லப்பட்ட காலம் வரைக்கும், அது நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் எல்லா சப்போர்ட்டையும் அனுப்புறத பார்க்கிறோம். He is our provider. ஒரு ஆமென் சொல்லுவோம். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். Do you believe that? Hallelujah, hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஸ்பெசிபிக் அந்த குறிப்பிட்ட காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது கம்ப்ளீஷன், நிறைவேற்றுவதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபுக்குள்ள ஒரு ஆழ்ந்த விசுவாசம் வந்துருச்சு. எப்படிப்பட்ட விசுவாசம் வந்துருச்சுன்னா, இப்படியே அறகுறையா இல்ல, a day will come, அந்த நாளிலே கர்த்தர் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார் என்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டது. இதை மூல பாஷையில் வாசித்து பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல அர்த்தம் நன்றாக இருந்தது. எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். அநேக பைபிளை ரெஃபர் பண்ணி அந்த மூல பாஷையில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு நிறைவேற்றக்கூடிய காரியங்களும் நிறைவேற்றக்கூடிய விதம், அது ஒரு விதம் இருக்கிறது. அது God only knows. அந்த விதத்தில் கர்த்தர் நிறைவேற்றும் பொழுது உங்க இருதயத்தில் சமாதானம் வருமா? அதைத்தான் யோபு அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார், எனக்கு நிறைவேற்றுவார் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, when he complete the things in your life, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றும் பொழுது உங்களுக்குள்ள கலக்கம் இல்லை, இனிமே பயம் இல்லை. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா full of joy and peace. hallelujah, hallelujah. ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு உலகத்தில் பல அரசாங்கங்களில் பல ப்ராஜெக்டை துவங்குறாங்க. என்னென்னமோ ப்ராஜெக்ட் துவங்குறாங்க, ஜனங்களின் நன்மைக்காக துவங்குறாங்க. நிறைய ப்ராஜெக்டை துவங்குறாங்க, தேசத்தின் நன்மைகளுக்காக துவங்குறாங்க. ஆனால் சில ப்ராஜெக்ட்களை அவங்களால முடிக்க முடியாமல் போயிடுது. காரணம் என்னன்னு தெரியுமா? போதிய அளவு பண வசதி இல்லாமல் இருக்கலாம், அதற்கான ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், அப்படி இல்லைன்னா போதிய அளவு ஜனங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் போயிடலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் துவக்கக்கூடிய ப்ராஜெக்டுகளை முடிக்க முடியாமல் போயிடலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அல்லவா? அவர் துவங்கக்கூடிய காரியங்களை அழகாய் நேர்த்தியாய் நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? Who can read his mind? அருமையான ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல்ல கூட சொல்லப்பட்டிருக்கும், who can measure his infinite wisdom? அவருடைய ஞானத்தை யாரால் அளவிட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சில காரியங்களை ஒருவேளை நீங்க துவக்கி அறகுறையா இருக்கிற மாதிரி இருக்கும், இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஃபீல் பண்ணுவீங்க. ஆகவே எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருக்குதோ, யோபு 23:14 படி கர்த்தர் நமக்காக இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதை எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிகள் உங்க கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். He will complete the things in our life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய சபைக்கு ஒரு வாலிபர் வந்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட நான் பேசினேன், தம்பி எனக்குள்ள ஒரு உணர்வு வருது, உன்னை குறித்து நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். தாராளமாக சொல்லுங்கண்ணே, ஐ won't mention your name. சமயம் இருக்கும் பொழுது நீயே சாட்சி சொல்ல. நம்மோடு கூட அவர் இப்பொழுது ஆராதித்து கொண்டிருக்கிறார். 2017 வருஷம் அக்டோபர் மாதம் நம்முடைய நல்ல சமாரியன் புதூரில் இருக்கக்கூடிய சபைக்கு அவர் வந்தார். இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட சகோதரர். இந்த வாலிபன் வரும் பொழுது அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அப்பா, அவருடைய உடன்பரப்புகள் யாருமே ரட்சிக்கப்படலைங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் மட்டும்தான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறார். ஆரம்ப நாட்களில் ஆராதனைக்கு வருவார், பின்பகுதியில் உட்கார்ந்து வசனங்களை கேட்பார், ஊழியர்களை வந்து பார்ப்பார், பார்த்து ஜோம் பண்ணுவார், அப்புறம் அப்படியே போவார். நாட்கள் வரும் பொழுது கொஞ்சம் பழக பழக தம்பி சொன்னார், ஊழியர்களை பார்த்து சொன்னார், அண்ணே என்னுடைய டிப்ளமோ ஸ்டடீஸில் 11 அரியர் இருக்குண்ணே, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலண்ணே, எப்படி முடிக்க போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறேண்ணே அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அவருக்காய் ஜோம் பண்ணும் பொழுது எனக்கே கொஞ்சம் மலைப்பாகத்தான் இருந்தது. ஆண்டவரே இது எப்படி ஆகுமோன்னு மரியாள் கேட்ட மாதிரி அநேக வேளையில் நம்மளும் கேட்போம். How is it possible, oh God? எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை சொல்றது, சொன்னது நடக்கணுமே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் அந்த வாலிப தம்பியின் மீது கர்த்தர் நினைவா இருக்கிறதையும் அவனுக்கு ஃபேவரபிளா இருக்கிறதையும் கர்த்தர் உணர்த்தினார். சொன்னேன், சில மாதங்கள் ஆனது, ஆண்டவர் அற்புதம் செய்தார்.
11 பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ண கர்த்தர் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த வாலிபன் தொடர்ந்து சபைக்கு வருவான். வார்த்தையை ரொம்ப உன்னிப்பாக கேட்பான். எனக்காக என்ன வார்த்தை வருதுன்னு சொல்லி அந்த வாலிப தம்பி ஒவ்வொரு வாரமும் கேட்பான். கேட்டுட்டே இருந்து சொல்லுவான், இன்னைக்கு இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் எனக்காக தான் வந்துன்னு சொல்லி ஊழியர்களை பார்த்து சொல்லுவான். ஆண்டவரை ரொம்ப நல்லா பிடிச்சிக்கிட்டான். அற்புதத்தை பார்த்த உடனே தொடர்ந்து அவனுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார். ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியில் வேலையை கொடுத்தார். அதற்கப்புறம் அதோடு முடியலைங்க, இது போன்ற இன்னும் அநேக காரியங்கள் இடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச்சுலர்ஸ் படிக்க கர்த்தர் ஒரு டோரை ஓப்பன் பண்ணார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப் உயர்த்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். 2 கரங்களை வெட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்கம்ப்ளீட்டா இருக்குதோ, ஒருவேளை நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்ல தீசிஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். இந்த தீசிஸை முடிக்க முடியாம இன்கம்ப்ளீஷனோடு கூட இந்த இடத்துல வந்து என்ன சரின்னு தெரியாம இருக்கலாம். சரியா கைட் கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல. யோபு விசுவாசித்தது போல, நம்முடைய சபைக்கு வரக்கூடிய அருமையான இந்த வாலிபர் விசுவாசித்தது போல கர்த்தரை விசுவாசிச்சு ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டா போதுங்க. எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் அற்புதமா செய்வார். ஆனா எப்படி செய்வார் அதைத்தான் நான் சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். How he will complete it. எப்படி செய்வார், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் அவருடைய நாட்களிலே தேவாலயத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். அப்படி அவர் தேவாலயத்தை கட்டி முடித்த உடனே அந்த பலியெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஜெபம் பண்றார். அழகா இருக்கும் அந்த ஜெபம். வாசிக்கும் போதே ஆண்டவரை பார்த்து அவ்வளோ அழகா ஜெபம் பண்ணுவார். அந்த ரொம்ப நீண்ட ஜெபமா இருந்தாலும் அப்படி வாசிக்க அவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளோ கருத்துள்ள ஜெபமா இருக்கும். அந்த ஜெபத்தை சொல்லும் பொழுதே, அந்த ஜெபத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ராஜா முகத்தை திருப்பி என்று இருக்கும். ஜனங்களை பார்த்து சபையெல்லாம் ராஜா ஆசீர்வதித்தான் என்று இருக்கும். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை கனம் பண்ணி அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க, ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்பொழுது அவன் சொன்னதாவதுன்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 8:15 அழகான ஒரு வசனம் இருக்கும். அவன் சொல்லுவான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு சொன்னாரே, முற்பிதாக்களுக்கு சொன்னாரே, நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில், அவருடைய சந்ததியுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காண்பிக்கிறவராய் இருக்கிறார். சரி, இது எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். வாசித்து பார்த்தா தீருவின் ராஜாவாகிய ஈராம் வந்து ஹெல்ப் பண்றதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சேர்த்து வைத்திருந்த எல்லா பொருட்களையும் அவன் அந்த கட்டட வேலைக்காக அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற நபர்களை கொண்டு வந்து, அருமையான நபர்களை கொண்டு வந்து கர்த்தர் உதவி செய்கிறார். பக்கத்து தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை கொண்டு வந்து உதவி செய்கிறார். என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வேணுமோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் தே நீட். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சாலமோன் நாட்களில் என்ன மெட்டீரியல் வேணுமோ, என்ன குவாலிட்டி வுட் வேணுமோ எல்லாவற்றையும் தகப்புடைய நாட்களில் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றார்னா ஆண்டவர் கமாண்ட் பண்றார், தீருவின் ராஜாவாகிய ஈராம், now is the time, நீ ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு என்னுடைய பிள்ளைகளுக்காக. come on start your work என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சரியான நபர்களை கொடுத்து சரியான வேளையிலே உங்களுக்கு வேண்டிய சப்ளையும் ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே எப்படி நிறைவேற்றுவார் என்றால், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். எப்படி அவர் நிறைவேற்றுகிறார்? தம்முடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். ஒன் மோர் டைம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். நம்முடைய வாக்கினால், தம்முடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். நம்முடைய ஊழியத்திற்கான தரிசனங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அல்லேலூயா டவருக்கான தரிசனங்கள் எவ்வளவோ இருக்குது, ஊழிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. எலியாவுக்கு சொன்னது போல ஆண்டவர் நமக்கு போக வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையில் நம்மை நினைத்தவரை கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டு இருக்கிறோம்.
அற்பமான ஆரம்பத்தில் ஆண்டவர் நம்மை நினைத்தார் அல்லவா, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா. நாம் விசுவாசிக்கிறோம், இந்த ஊழியத்தின் காரியங்களிலும் நம்முடைய ஊழிய பகுதியிலும் ஆண்டவர் வாக்கினால் இதுவரைக்கும் சொன்னதை வரக்கூடிய நாட்களில் நிறைவேற்றுவார். தம்முடைய பலத்த கைகளினால் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யோபு சொன்னது போல அவர் நல்லவர், எனக்காக குறித்ததை அவர் என்ன செய்வார், நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒரு சில காலகட்டங்களில் ஆண்டவர் இதையும் சொல்லுகிறார். எரேமியாவை ஊழியத்திற்கென்று அழைக்கும் பொழுது 1:12 வாசிக்கிறோம், தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்ன ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றார், அவருடைய வாயை தொட்டு ஆசீர்வதித்து, ஆண்டவரே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்ன எரேமியாவுக்கு ஆண்டவர் வாயை தொட்டு ஆசீர்வதித்து வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை போட்டு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். எரேமியாவே உன்னுடைய தரிசனத்தில் என்ன பார்க்கிற அப்படின்னோடனே கரெக்ட் எரேமியா சொல்கிறார், ஆண்டவரே ஒரு வாதுமை கிளையை நான் பார்க்கிறேன், ஆல்மண்ட் ட்ரீயோட பிரான்ச்சை நான் பார்க்கிறேன்னு சொன்னார். எஸ், யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 1:12 ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்லிய வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி நிறைவேற்றுவார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யோபு சொன்னது போல நமக்காக குறிக்கப்பட்டதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். சில முக்கியமான அர்ஜென்ட் ஃபைல் உங்க கையில் இருக்குதா, அதை ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க. சோத்திரம். இன்னைக்கு அந்த ஃபைலோட நீங்க வந்திருக்கிற மாதிரி பாரத்தோட இருக்க முக்கியமான ஃபைல்ஸ் உங்க கையில் இருக்க, ரொம்ப அர்ஜென்ட் பாஸ்டர், இது எப்படியாவது ஆண்டவர் சீக்கிரமா செய்து முடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் ஃபைலோட வந்திருக்கிறீங்களா, அவற்றை கொடுத்துருங்க. அவர் பொறுப்பா நடத்துவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் யோசிச்சு பார்த்தேன், ஆல்மண்ட் ட்ரீக்கும் தீவிரமா சம்பவிக்கிறதுக்கும் வார்த்தை நிறைவேறதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, அப்பதான் நான் அறிந்து கொண்டேன், எல்லா மரங்களிலும் வின்டர் சீசன், ஆட்டம்ல எல்லா மரத்துக்கும் இலை உதிரும். ஆகவே நாம் இலையுதிர் காலம் என்று சொல்லுகிறோம். அப்புறம் நமக்கு குளிர்காலம் ஆரம்பிக்கிறது, வின்டர். அந்த வின்டர்ல எல்லா மரங்களையும் விட எல்லா மரங்களும் தூங்கி இலையுதிர்ந்து இருக்கும்போது நம்பர் 1 ஃபர்ஸ்டா அந்த ஆல்மண்ட் ட்ரீ, வாதுமை மரம் தான் துளிர்க்குமா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, அந்த வாதுமை மரத்தை பார்த்தீல, அதுல உனக்கு நான் தரக்கூடிய செய்தி என்னன்னு தெரியுமா, இந்த மரம் சீக்கிரமாய் துளிர்க்கிறது போல தீவிரமாயுடைய காரியங்களை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் a good God is. யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ரொம்ப தயங்கி போய் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல உட்காந்து எனக்கான வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். ஆண்டவர் தாமதிக்கிறதுனால் மறுக்கவில்லை. சில காலங்கள் வரும், எல்லாவற்றையும் கைகூடி வரப்பண்ணக்கூடிய ஆண்டவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அந்த காலத்தில் தீவிரமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். எரேமியாவுக்கு சொன்னது போல, தம்முடைய ஜனத்தை குறித்து எரேமியாவுக்கு சொன்னது போல, ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை தீவிரமாய் நிறைவேற்றுவார். கீப் ஆன் லிங்கரிங், அப்படியே இழுத்துட்டு போற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு வரலாம். நான் நம்முடைய பிரான்ச் சர்ச், ஒரு சர்ச்சில் 2-3 முறை பிரசங்கம் பண்ணேன். அப்போ ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, போன முறையும் அண்ணன் இதே வார்த்தையை சொன்னீங்க, இந்த முறையும் இப்படி சொல்றீங்க, எத்தனை நாள் தான் நாங்கள் காத்திருக்கிறது? வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க, இன்னும் கொஞ்சம் காத்திருங்க, இப்படியே சொல்றீங்களேனே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவரே, இப்படி ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்குறாங்களே, இந்த சகோதரிக்கு என்ன சொல்றது? ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாக்கு கிடைச்சாதானே நம்ம சொல்ல முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒருவேளை அந்த மாதிரி கேள்வியோட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கான இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் தீவிரமாய் நிறைவேற்றுவார். சில இடங்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அந்த வீட்டின் காரியங்கள் போதிய அளவு உங்களுக்கு சப்போர்ட் வராததுனால, ஃபினான்ஷியல் உங்களுக்கு இல்லை, அந்த இது இல்லாததுனால உங்களால் முடிக்க முடியாமல் சிலர் கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை அறிக்கையிட்டு கர்த்தர் எங்களுக்காக குறித்ததை நிறைவேற்றுவார் அறிக்கையிட்டு முன்னேறி செல்லும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவர் ஒரு படி உங்களை மேலே கொண்டு வர மாதிரி அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் செய்யக்கூடிய அற்புதங்கள் எல்லாமே சாட்சி சொல்றதுக்கு மட்டும் அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் என்ன செய்வார்? இன்னும் கொஞ்சம் பெருக பண்ணுவார். God will increase your faith. அற்புதங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் என்பதில் சந்தேகம் இல்லை.
ஆகவே ஆண்டவர் அநேக காரியங்களை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஒரு சிலர் ரொம்ப பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கத்தோடு கூட இருக்கிறீங்க. என்னால் முடியவே இல்லை பிரதர், பாஸ்டர் இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்லி சில வசனங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கேள்வியோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. பலவீனத்தோடு சோர்வோடு முடியாத நிலைமையில வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1992 வருஷம் ஸ்பெயின் தேசத்தில் இருக்கக்கூடிய பார்சிலோனா என்ற இடத்தில் ஒலிம்பிக் அந்த பந்தயம் நடந்தது. இந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் 400 மீட்டர் ஓட்ட பந்தயம் அங்கே நடந்தது. அதில் டெரிக் ரெட்மண்ட் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு அத்லட் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் எடுத்து ரெடியாக அவர் அதில் பங்கெடுக்கிறார். எல்லாம் ஷூட் பண்ணி ரெடி பண்ணி ஓடுற நேரத்தில் அவர் கால் சுலுக்கிருச்சு. அப்படியே கால் சுலுக்கினோடனே அவரால் ஓடவே முடியல. எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. டாக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, இவரால் ஓட முடியல. அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவருக்கு பயங்கரமான வேதனையாக இருக்கிறது. அப்படி நொண்டி நொண்டி ஓடும் பொழுது கூட்டத்தில் இருந்து ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் செக்யூரிட்டி எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு எல்லாரையும் அரட்டிட்டு ஒரு நபர் உள்ளே அந்த ஓடுகளத்திற்குள்ளே வருகிறார். நீங்க இந்த இடத்துல இருக்கிறதற்கு தகுதியில் வெளியில போங்கன்னு சொல்றாங்க. இவர் சொல்றார், he is my son. ஆகவே நாங்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய தகப்பனார் ஓடி உள்ள வர்றார். உள்ள வந்து அந்த மகனுடைய கையை தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு அப்படியே ஒவ்வொரு எட்டும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சு நடந்து வர்றாங்க. அப்போ அவர் சொல்லிட்டே வர்றார், I will stand by your dream, together we can complete என்கிற வார்த்தையை சொல்லி அப்போ அப்படியே கூட்டு வர்றார். ரெண்டு பேருமா சேர்ந்து, மகனே டெரிக் கவலைப்படாத, ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், I will stand by your dream என்று சொல்லி அப்படியே தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். அவருக்கு அந்த 400 மீட்டர்ஸ் அந்த ஓட்ட பந்தயத்தில் அவருக்கு கோல்டு மெடல் எதுவும் கிடைக்கல. ஆனால் இதுவரைக்கும் நான் வந்து அந்த 400 மீட்டர்ஸில் யார் கோல்டு மெடல் வாங்கினதுன்னு நான் பார்க்கவும் இல்லை. ஏன்னா இதுவே என்னுடைய உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. காரணம், இந்த தகப்பன் கூடயே இருந்து பலவீனமான நேரத்தில், மிகவும் முடியாத சமயத்தில் தொடர்ந்து வந்து அந்த மகனுக்கு உதவி செய்து அந்த ஓட்ட பந்தயத்தை நிறைவு செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மாம்ச பிரகாரமான தகப்பனே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய மாம்ச பிரகாரமான தகப்பனே, முடியலன்னு சொல்லும் பொழுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ், செக்யூரிட்டி, 3 டயர் செக்யூரிட்டி, எத்தனை டயர் செக்யூரிட்டி இருந்தோ எல்லாத்தையும் பிரீச் பண்ணி பிரேக் பண்ணி வந்து தன்னுடைய மகனுக்காக உதவி செய்ய வருவாரேயானால், ஒருவேளை குந்தி குந்தி, ஒருவேளை தயங்கி தயங்கி நடக்கக்கூடிய உங்களுக்கான வார்த்தை உங்களை சுமக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Glory to God. நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். There is a father waiting for you. உங்களுக்காக ஒரு தகப்பன் இருக்கிறார். He will stand by your dream. உங்களுடைய தரிசனத்துக்கு அருகிலே இருந்து அவர் சொல்வார், together we can complete. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? நிறைவு செய்யலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு 65,000 பேர் அந்த ஓட்டப்பந்தயத்தை பார்த்துட்டு இருந்தாங்களா? மெடல் வாங்கினவருக்கு அவ்வளோ பெரிய புகழோ கைதொட்ட கிடைக்கல. 65,000 பேரை எழுந்து நின்று இந்த தகப்பனையும் மகனையும் கைதட்டி இருக்கிறாங்க. A day will come, நிறைவு செய்யாத காரியங்களுக்காக எனக்கு பலனே இல்லையேன்னு சொல்லிட்டு கலங்கி போய் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த தகப்பன் உங்களுக்கு அருகில் இருந்து கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல சுமக்கக்கூடிய ஆண்டவர், தன் பிள்ளைகளை தோளில் சுமக்கிறது போல சுமக்கக்கூடிய தகப்பன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சேர்ந்து சொல்லுவோம், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். One more time, சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Praise God, praise God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கன்க்ளூஷனுக்கு நான் வந்துட்டேன். இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே முடியல, கஷ்டமா இருக்குது அப்படின்ற நேரத்தில் உட்காந்துடாதீங்க. அதில் நான் பார்த்த ஒரு பாடம் என்னன்னா, டெரிக் வாஸ் ட்ரைங் டு மூவ் ஃபார்வர்ட். அவன் அப்படியே உட்காந்துடல. டாக்டர்ஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ண உடனே குவிட் பண்ணியிருக்கலாம். இல்லை,
எவ்வளவு வேதனை இருந்தாலும், எவ்வளவு வலி இருந்தாலும், ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் மை ரேஸ் சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே முடியலன்னு சொல்லிட்டு யாரும் உட்காந்துட்டீங்களா? உட்காராதீங்க. நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் கர்த்தர் இந்த பூமியில உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனையும் கொடுத்து, தீர்க்காயுசையும் கொடுத்து, சுகத்தையும் கொடுத்து, பலத்தையும் கொடுத்து இந்த பூமியில வைப்பதற்கான ஒரு நோக்கம். டுகெதர் யூ கேன் ஆல்சோ கம்ப்ளீட். பக்கத்தில் உங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யலாம்? நிறைவு செய்யலாம். மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுகிறேன், எனக்காக குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எனக்காக குறித்திருக்கிறதை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இது போன்ற இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. He is not yet finished with you. அதத்தான் யோபு சொல்கிறார், many more things are there. Hallelujah. எனக்கு மட்டும் அல்ல, என்னை போல விசுவாசிக்கக்கூடிய என் பின் சந்ததிக்கும் அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. Not only for me. யோபு ரொம்ப செல்ஃபிஷா சொல்லல, என்னை போன்று விசுவாசிக்கக்கூடிய என்னுடைய பின் சந்ததிக்கும் கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு தான் புதுசா இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த நன்மைகளை குறித்த நன்மைகளையும் குறித்த காலங்களையும் கண்டறிய, குறித்த நபர்களையும் கண்டறிய, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவர் ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவரே நமக்காக முழு மனுக்குலத்திற்காகவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி அவர் எடுக்கப்பட்டாரோ மறுபடியும் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். சீக்கிரம் வரப்போகக்கூடிய ஆண்டவரை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆவியில் மறுபிறப்பும் ஜலத்தில் மறுபிறப்பும் அவசியம். இது 2 மறுபிறப்பும் இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலுடைய பிள்ளைகளாய் நாம் பிரவேசிப்போம். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நான் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நீர். ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தெய்வம் நீர். எங்களுக்காக மரிக்கவே பிறந்த ராஜா நீர். உம்மை நான் ராஜாவாக, தேவனாக, இரட்சகராக, ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லும் பொழுது ரட்சிப்பாகி இலவசமான பரிசை வேறு எந்த இடத்திலும் கிடைக்கப்பெறாத, எந்த இடத்திலும் நமக்கு வராத ஒரு பெரிய ஈவை கர்த்தர் ரட்சிப்பை உங்களுக்கு கொடுப்பார். அந்த ரட்சிப்புக்கு அப்புறம் தொடர்ந்து நீங்கள் சபைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you must accept Jesus Christ as your personal savior. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஜெபத்துக்கு மாத்திரம் நான் வந்துட்டு போறேன் நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் தெரியல. சில நல்வார்த்தைகள் உங்களுக்கு வரும், அதில் சந்தேகம் இல்லை. பட் you should accept Jesus Christ as your personal savior. உங்களுடைய சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே குறித்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய குறித்த காலங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நமக்காக கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆண்டவர் இருக்கிறபடினால் வாயினால் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். What a good year we had. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you have chosen the right place now. இந்த இரவு வேளையில சரியான இடத்தை தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நோவாவின் பேழைக்குள்ள நுழைந்தது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்காக ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து சத்தியங்களை கேட்போம். ஆகவே ஆண்டவர் குறித்திருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கடைசியாய் ஒன்றே மாத்திரம் சொல்லி முடிக்க போறோம். He is God of completion. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், God of completion. உங்களின் நற்கிரியை துவங்கினவர் அதை நிறைவேறும் நாள் வரைக்கும் அது அற்புதமாய் நடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். அந்நாள் பரியந்தம் நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார் என்று இருக்கிறது. ஆமென். ஹalleluya. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, சொன்னதை செய்தி தகப்பனவர், சொன்னதை செய்தி தகப்பனவர்.